ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டிலேருந்து 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோக்பால் என்ற கூற்றை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் பி, எல்.எம். சிங்கி. எல்.எம். சிங்கி அவர்கள் 1963ஆம் ஆண்டு முதலாக லோக்பால் என்ற கூற்றை அறிமுகப்படுத்தினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்காலத்தை நம்பிக்கையோடு சந்திப்போம் என்று கூறியவர்? ஆன்சர் பி, நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தா சட்டம் முதலில் இயற்றப்பட்ட மாநிலம்? ஆன்சர் பி, ஒடிசா. ஒடிசாவில் 1970ஆம் ஆண்டு முதலாக லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இந்த லோக் ஆயுக்தா 1983ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தா அமைப்பு முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் சி, மகாராஷ்டிரா. 1971ஆம் ஆண்டு முதலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் லோக் ஆயுக்தா சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 2014. 2014 ஜனவரி 16ஆம் தேதி லோக் ஆயுக்தா சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்தியாவில் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 2018. 2018 ஜூலை 9ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்பது குறித்து யாருடைய தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரை செய்து அறிக்கையை சமர்ப்பித்தது? ஆன்சர் ஏ, மொரார்ஜி தேசாய். 1966ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்பது குறித்து பரிந்துரை செய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தாவில் பொய்யாக புகார் அளித்தால் அபராதம் என்ன? ஆன்சர் ஏ, 1 ஆண்டு சிறை, 1 லட்சம் அபராதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தா ஊழலுக்கு எதிரான டேஷ் அமைப்பாகும்? ஆன்சர் சி, மாநில அமைப்பாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தா உறுப்பினர்களின் பதவிக்காலம்? ஆன்சர் டி, 5 ஆண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அதிகமாக வீடியோ பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.